வெல்கம் டு மெஹனஸ் வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்ன அப்படின்னா, தென்னாலிராமன் குதிரை விற்ற கதை. ஒரு சமயம் தென்னாலிராமனுக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிட்டு வைத்தியர் வந்து பார்த்துட்டு வைத்திய செலவுக்கு நிறைய பணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தென்னாலிராமன்கிட்ட பணம் எதுவும் இல்லை. அந்த டைமில் ஊரில் வட்டிக்கு கொடுக்குற சேட்டுகிட்ட போய் தென்னாலிராமன் பண உதவி கேட்டார். அப்போது அந்த சேட்டு கேட்டார், நீ இந்த பணத்தை எப்போ எனக்கு திருப்பி தருவ அப்படின்னு சொல்லிட்டு. தென்னாலிராமன் அதுக்கு சொன்னார், என்கிட்ட ஒரு அரேபியன் குதிரை ஒன்று இருக்குது. அது ரொம்ப அதிகமான விலைக்கு போகும். எனக்கு உடம்பு சரியானதும் அந்த குதிரையை விற்று அதில் கிடைக்க போகிற பணம் முழுசாக உங்களுக்கே தந்துடுவேன் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டதும் சேட்டு நம்பிக்கிட்டு அவருக்கு பணம் கொடுத்தாரு. அவர் அந்த பணத்தை வைத்தியர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவரோட வைத்திய செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. கொஞ்ச நாள்லே அவரோட உடம்பு சரியாயிடுச்சு. அப்படியே பல மாதம் போச்சு. சேட்டு நினச்சாரு, இவ்வளோ நாள் ஆகியும் நமக்கு இந்த தென்னாலிராமன் பணம் எதுவுமே தரலையே, அவனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென்னாலிராமன் வீட்டுக்கு வந்தார். தென்னாலிராமனை பார்த்து, என்னப்பா நீ, உனக்கு உடம்பு சரியானதும் உன்னோட குதிரையை விற்று பணம் தரேன்னு சொன்னியே, ஏன் நீ இன்னும் எனக்கு பணம் தரல, எனக்கு உடனே இப்போ எனக்கு என் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ தென்னாலிராமன் நினச்சாரு, இவர் ஊர் மக்களை ரொம்ப ஏமாற்றி அதிக வட்டிக்கு பணத்தை கொடுத்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு. இவருக்கு ஒரு நல்ல பாடத்தை நம்ம புகட்டணும் அப்படின்னு நினச்சி, ஓ சரி, என் கூட நீங்கள் வாங்க, நம்ம சந்தைக்கு போய் இந்த குதிரையை விற்று அதில் வரக்கூடிய பணத்தை நான் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்போ சந்தைக்கு சேட்டு, தென்னாலிராமன், குதிரை கூடவே ஒரு பூனையும் கொண்டுட்டு போனாங்க. அங்கே போனதும் அவரோட குதிரையோட அழகை பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பணக்காரர் அந்த குதிரையை கண்டிப்பாக நம்ம வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அவர் இந்த குதிரை எவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு தென்னாலிராமன் சொன்னார், இதோட தொகை வெறும் 1 பவுன் தான், ஆனால் பூனையோட தொகை 500 பவுன். நீங்கள் இந்த குதிரையை வாங்கணும் அப்படின்னா பூனைக்கும் சேர்த்து நீங்கள் பணம் தரணும் அப்படின்னு சொன்னார். அந்த பணக்காரருக்கு இந்த குதிரை எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்ததுனால 501 பவுன் கொடுத்து குதிரையும் பூனையும் வாங்கிட்டு போயிட்டாரு. உடனே சேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனால் தென்னாலிராமன் 1 பவுனை மட்டும் சேட்டுகிட்ட கொடுத்தாரு. சேட்டு அதை வாங்கலை. ஏன்னு சொல்லி கேட்டதுக்கு, நீ இந்த குதிரையை விற்ற பணம் எல்லாத்தையும் எனக்கு தாரேன்னு நீ சொன்ன, அப்போ 501 பவுனும் எனக்கு வேணும், இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு தென்னாலிராமன் சொன்னார், ஐயா, இப்போவும் நான் சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டேன். குதிரையை விற்ற பணம் வெறும் 1 பவுன், அதை தான் நான் உங்களுக்கு தாரேன். நீங்கள் ஏன் அதை வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னதும் சேட்டுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, நீ என்னை ஏமாற்றிட்ட, வா உடனே நம்ம அரசர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசவைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. அங்கே போனதும் அரசர் எல்லாத்தையும் ஆதியிலேருந்து அந்த வர தீர விசாரித்தார். விசாரித்து முடித்ததில் சேட்டு அதிக வட்டிக்கு வாங்குறதும் தென்னாலிராமன் ரொம்ப புத்திசாலித்தனமாக அவருக்கு ஒரு பாடம் புகட்டினதும் அரசருக்கு புரிஞ்சுது. அதனால் தென்னாலிராமன் சைடு தீர்ப்பு கொடுத்தாரு. தெனாலிராமன் பண்ணதான் சரி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாரு. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்து அப்படின்னா மெஹனஸ் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.